வணக்கம் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இது ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட். நான் சதீஷ். எல்லாத்துக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஒரு சூப்பரான வருஷமாக அமைய உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் இன்னும் ஒரு வருஷத்தை கடந்து போகிறோம். அவ்வளோதான். பெருசாக கொண்டாடுறதுக்கோ இல்லை வருத்தப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் சேமித்த அனுபவங்களை உற்று நோக்கி அதிலிருந்து கற்றுக்கிட்டு அடுத்த வருஷத்தை சிறப்பான ஒரு வருஷமாக அமைச்சுக்குங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ஏன்னா அது இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ்க்கு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னோடய வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். எனக்கு நிறைய பேர் கொடுத்த அட்வைஸும் இது தான். அதே அட்வைஸ் தான் நான் உங்களுக்கும் திருப்பி கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ வேகமாக நீங்கள் ஓடிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ கடினமான வேலைகளை நீங்கள் செய்துட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகமாக நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியும். வீட்டில் இருந்தே அதெல்லாம் செய்யலாம். அண்டு டயட்டு, எந்த மாதிரி உணவு பழக்கங்கள் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு சில இந்த வருஷங்களில் செய்யலாம், இல்லை போன வருஷம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், என்னை தெரிஞ்ச ஆட்கள், நான் இந்த விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்குனால ஏதாவது நல்லது நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கசப்பான அனுபவங்கள் கிடைத்திருந்தாலும் சரி, கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பம், துன்பம், கடந்த வருடத்தில் எது கிடைச்சிருந்தாலும் சரி, அதை உற்று நோக்கி அதில் அனுபவத்தை எடுத்து கொண்டு போய் அடுத்த வருஷத்தில் பக்காவாக ஒரு சூப்பரான இயராக கொண்டு வாங்க. இந்த அனுபவங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா 3 டைமென்ஷன் 360 டிகிரிஸ்லேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஒரி பண்ணாதீங்க. ரொம்ப ஜோஷோட, ஹாப்பினஸோட, சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அதான் சொல்லுவேன், சிரிச்சுக்கிட்டே படிங்க, சந்தோஷமாக படிங்க. அச்சீவ் பண்ண முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு போன வருஷம் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அவமானத்தை மனசில் வச்சுக்கிட்டு, இந்த தோல்வியை மனசில் வச்சுக்கிட்டு வெறித்தனமாக வேலை செய்யுங்க. ஈஸியாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், நீட், ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். இது தினம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். ஸோ புத்தாண்டு ஒரு நாள் செலிப்ரேஷனோடு நிற்கக்கூடாது. 365 நாளும் ஒரு புதிய தினம். புதிதாக பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சஸ்பென்ஸாக தான் இருக்க போகுது. நீங்கள் அடுத்த நொடி என்ன நடக்க போகுது, என்ன உங்களை பற்றி சுற்றி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த இயற்கை உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி. அதை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் அந்த ஆயுதம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் எதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க, அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. எந்த ஒரு வேர்வைக்கும் வெற்றி வேர் வைக்கும் அப்படிங்கிறது நான் ரீசெண்டாக கேட்ட ஒரு விஷயம். அதே தான் உங்கள்கிட்டையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹெல்த்து ரொம்ப முக்கியம்.